அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி அமலாக்கத்துறை சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் அரசு ஊழியர்களாக இருக்கும் சாட்சிகள் வழக்கில் சாட்சியளிக்க வர மறுப்பதாக புகார்கள் எழுந்தன. அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பண மோசடியில் பாதிக்கப்பட்ட புகார்தாரர் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக லோக் ஆயுக்தாவின் தலைவராக சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு லோக் ஆயுக்தா. சுதந்திரமான இந்த அமைப்பின் தலைவராக சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே பொறுப்பு தலைவராக இருந்து வந்தார். நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் ராமராஜ் மற்றும் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முன்னாள் உறுப்பினரான வழக்கறிஞர் ஆறுமுகம் மோகன் அலங்காமணி ஆகியோர் நீதித்துறை சாராத உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பக்கம் காசி விஸ்வநாதர் கோவிலும் மறுபக்கம் பள்ளிவாசலும் உள்ளது. இந்த மலைப்பகுதியில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவை நீக்க கோரி இந்து தர்ம பரிஷத் உள்ளிட்ட பல அமைப்புகள் மதுரை ஹைகோர்ட் கிளையில் பொதுநல வழக்குகளை தொடர்ந்திருந்தன. இந்நிலையில் அனைத்து வழக்குகளையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சுப்ரீம் கோர்ட்டில் வழிபாட்டு தலங்கள் பற்றிய வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்வதாக கூறி உத்தரவிட்டனர். திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது என்று தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். வருகை பதிவு குறைவால் பல்கலைக்கழக தேர்வு எழுத அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து மாணவர் ஒருவர் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வருகை பதிவு குறைவாக இருக்கும் கல்லூரி மாணவர்களை தேர்வெழுத அனுமதிப்பது சரியான செயல் அல்ல என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. மும்மொழி கொள்கையில் திமுகவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு என்ன நிலைப்பாடு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகனை தடுக்க முயற்சித்ததுடன் அவரை போலீசார் மோசமாக கையாண்டனர் என டிஜிபிக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். வருங்காலத்தில் தேர்தலில் கட்சிக்கு தோல்வி ஏற்பட்டால் அதற்கு நிர்வாகிகளே பொறுப்பேற்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறியுள்ளார். டில்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றியை கொண்டாடும் அளவுக்கு இப்போது சீரழிந்து விட்டது என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் காங்கிரஸ் மற்றும் ராகுல் மீது குற்றம் சாட்டினார். மூடா வழக்கில் கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்று லோக் ஆயுக்தா தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.